சுரேந்திரநாதன், அண்டனட் சுபாஷினி செலஸ்டியன், மகாலிங்கம் மகேந்திரன், அமர சேனாவதி வசீகரன், மகாலிங்கம் மயூரன், மகாலிங்கம் மயூரன், தியாகராசா ஞானவேல், வாக்கு போட்ட அனைவருக்கும் இங்கே தெரிவு செய்யப்பட்ட இனங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் மற்றும் மேலளவு என்னால் இந்த ஊருக்கு நன்மை செய்ய தயாராக இருக்கிறேன். அதில் எந்த பணம் செலவழிக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது நீளத்துக்கு முக்கியத்துவம். நீளம் பொண்ணானது. உத்தியோகத்தர்களோடு இந்த திணைக்களத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே பணியாற்றக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும். அவர்களுக்கும் இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இடையில் இழுபறிகள் ஏற்படக்கூடாது. ஏற்படாமல் இணைந்து புரிந்துணர்வோடு பணியாற்றுவதற்கும் அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் ஊழல்கள் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கும் எங்களுடைய தரப்பு அர்ப்பணிப்போடு செயல்படும் உறுப்பினர்களை வழிகாட்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நடந்து முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு தேர்தலாக அமைந்திருந்த பொழுதிலும் கூட இதிலே தமிழ் தேசிய கட்சிகள் ஒற்றுமைப்பட வேண்டும் என்று மக்கள் விரும்பிய விருப்புக்கு நாங்கள் தமிழ் தேசிய பேரவை என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து தமிழ் தேசிய பேரவையாக அகில இலங்கை தமிழ் காங்கிரசினுடைய சைக்கிளிலே போட்டியிட்டு 7 வட்டாரங்களிலே 7 வட்டாரங்களிலே வெற்றி பெற்றோம். மேலதிக போனஸ் ஆசனம் கிடைக்கவில்லை. குறிப்பாக ஆளுங்கட்சி யாழ்ப்பாணம் மாநகர சபையை வல்வெட்டுத்துறை நகர சபையை குறிவைத்து பல வேலை திட்டங்களை செய்திருந்தாலும் தமிழர் தேசிய தலைவர் பேரவை பிரபாகரனுடைய அந்த மண்ணிலே நாங்கள் தமிழ் தேசிய அணிகள் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று அந்த தலைவர்கள், அதே போல் ஆரம்ப காலகட்ட தலைவர்கள் அமரர் தங்கத்துறை குட்டிமணி போன்றவர்களுடைய மண்ணில் இங்கே பேரினவாத கட்சிகளுக்கு சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கு நிரூபித்ததற்காக எங்களுக்கு மக்களுக்கு பெருவெற்றி தந்திருக்கார்கள். இந்த வெற்றி செய்தி இப்பொழுது உலகெங்கும் எதிரொலித்து கொண்டு அந்த வகையிலே இந்த வெற்றிக்காக பாடுபட்ட கட்சிகளுடைய தலைவர்கள், தொண்டர்கள், அங்கத்தவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இதே போல் எங்களுடைய ஆட்சி 16 பேரும் சமமாக நடத்தப்படக்கூடிய விதத்திலே அபிவிருத்தி திட்டங்களும் ஏனைய திட்டங்களும் முன்மொழியப்படும் என்ற வாக்குறுதியையும் ஒற்றுமையாக இந்த சபையை நடத்துவதற்கு எங்களாலான சகல முயற்சிகளை விட்டுக் கொடுப்புகளை நாங்கள் செய்வோம் என்று கூறி இந்த கருத்தை நான் கூறி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியுடைய பொதுச் செயலாளர் திரு செல்வராஜா காஜ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் வல்வெட்டித்துறை நகர சபைக்கான தவிசாளர் மற்றும் உப தவிசாளர் தெரிவு உள்ளூராட்சி ஆணையாளருடைய தலைமையிலே இடம்பெற்றிருந்தது. இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்பிலே களமிறங்கியிருந்த எங்களுடைய உறுப்பினர்கள் 7 பேர் இந்த அவைக்கு தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த வகையில் இன்று இடம்பெற்ற இந்த தெரிவிலே தமிழ் தேசிய பேரவை சார்ந்த எங்களுடைய உறுப்பினர் தவமலர் அம்மா அவர்கள் தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதேபோல் உபதவிசாளராக பத்மநாதன் அன்னை அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இந்த 2 பேருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். எங்களுடைய மூத்த தலைவர் மதிப்புக்குரிய சிவாஜிலிங்கம் அண்ணன் அவர்களுடைய வழிகாட்டுதலிலே வல்வெட்டித்துறை தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய மண்ணிலே 7 வட்டாரங்களை எங்களுடைய அணி வென்றிருந்தது. அந்த வெற்றியை தொடர்ந்து இப்பொழுது இந்த சபையை கொண்டு நடத்துவதற்கான இந்த வாய்ப்பும்
எங்களுடைய அணிக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையில் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களோடு இணைந்து எங்களுடைய தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளும் கூட்டிணைந்து இந்த சபையிலே எந்த விதமான வேறுபாடுகளும் இல்லாமல் இங்கே சிவாஜிலிங்க மன்னன் அவர்கள் குறிப்பிட்டது போன்று எங்களை ஆதரித்த உறுப்பினர்கள் மட்டுமல்லாமல் எதிர்த்தரப்பு உறுப்பினர்களையும் சமத்துவமாக மதித்து அவர்களுக்குரிய ஒதுக்கீடுகளையும் வழங்கி எந்த விதமான பிரதேச வேறுபாடுகள் சாதி சமய வேறுபாடுகள் இல்லாமல் இந்த சபையை முன்கொண்டு செல்வதற்கு தமிழ் தேசிய பேரவை அர்ப்பணிப்போடு செயல்படும் என்பதனை நாங்கள் இந்த இடத்திலே உறுதிப்படுத்தி கொள்கிறோம். உண்மையிலே இது சபையை கைப்பற்றியது என்பது ஒரு சாதனையாக நாங்கள் கருதவில்லை. ஏனென்று சொன்னால் நாங்கள் அடைய வேண்டிய இலக்கு நீண்ட தூரத்தில் இருக்கின்றது. அந்த இலக்கு என்பது ஒன்று தமிழ் தேசம் இறைமை அங்கீகரிக்கப்பட்ட அடிப்படையிலான ஒரு சமஷ்டி தீர்வை எட்டுவது என்பது, அதற்கு முன்னதாக தமிழர்கள் 75 வருடங்களாக நிராகரித்து வருகிற ஒட்டியாட்சிக்குட்பட்ட ஒரு அரசியல் தீர்வை தமிழர்கள் மீது கட்டியடிக்கின்ற முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டிய தோற்கடிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கிறது. அப்போ இந்த அமைப்பானது இந்த செயல்பாடுகளினூடாக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களையும் அரவணைத்து மக்களையும் அரவணைத்து இந்த அரசியல் இலட்சியத்தை நோக்கி ஒரு புள்ளியிலே இணைக்கின்ற ஒரு செயல்பாட்டை எங்களுடைய இந்த அமைப்பு மேற்கொள்ளும். அந்த வகையிலே அண்ணன் சிவாஜிலிங்கம் அவர்கள் இந்த பணிகளை இந்த பிராந்தியத்திலே விசேடமாக ஒருங்கிணைப்பார். மிக விரைவாக அவர் இந்த சபையினுடைய ஒரு உறுப்பினராக தவிசாளராகவும் வருவதற்குரிய முயற்சிகளையும் எங்களுடைய தரப்பு மேற்கொண்டு வருகின்றது. அந்த வகையிலே நாங்கள் இந்த தமிழ் தேசியத்தினுடைய விடுதலை இலக்கை நோக்கி நாங்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதற்கு இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுவோம் என்பதனை, எல்லோரையும் ஒற்றுமையாக ஒன்றிணைப்பதற்கு பயன்படுத்துவோம் என்பதனை உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. ஊடக நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த அரசாங்க உத்தியோகத்தர்களோடு, இந்த திணைக்களத்தில் இந்த உள்ளூராட்சி மன்றத்திலே பணியாற்றக்கூடிய அரசாங்க உத்தியோகத்தர்களோடு ஒத்துழைத்து எங்களுடைய அணி செயல்படும். அவர்களுக்கும் இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் இடையில் இழுபறிகள் ஏற்படாமல் இணைந்து புரிந்துணர்வோடு பணியாற்றுவதற்கும், அதிகார துஷ்பிரயோகங்கள் இல்லாமல் ஊழல்கள் இல்லாமல் ஒரு நேர்மையான ஒரு நிர்வாகத்தை கொண்டு நடத்துவதற்கும் எங்களுடைய தரப்பு அர்ப்பணிப்போடு செயல்படும், உறுப்பினர்களை வழிகாட்டும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. என்பிபி மற்றது நீங்கள் எல்லாருமே ரகசிய வாக்கெடுப்புக்கு இது தொடர்பாக ஒரு விமர்சனங்கள் பலராலும் முன்வைக்கப்படும். நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு, சில இடங்களில் நாங்கள் இரகசிய வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம், சில இடங்களில் பகிரங்க வாக்கெடுப்பை முன்வைத்திருக்கிறோம். என்பிபி ஏன் அப்படி செயல்படுகிறது என்பது அவர்களுடைய பிரச்சனை. எங்களுக்கென்று ஒரு சில அணுகுமுறைகளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அந்த அணுகுமுறையின்படி நாங்கள் செயற்பட்டிருக்கிறோம். அவ்வளோதான். இலங்கை தமிழரசு கட்சிக்காக இலங்கை தமிழரசு இந்த தரப்பிலிருந்து ஒரு வாக்கு உங்களுக்கு விழுந்திருக்கு. எங்களுக்கு தமிழரசு கட்சி தரப்பிலிருந்து தான் ஒரு வாக்கு விழுந்திருக்கிறது. அது எங்களுக்கு தெரியும். எல்லோருக்கும் வணக்கம். நான் அங்கே கூறியபடி இது கனவா நினைவாக எனக்கு பெருசாக இருந்தும் எல்லோரையும் சமமாக நடத்துவோம், ஒற்றுமையாக இருப்போம், எல்லாருக்கும் பணிந்து நடப்போம். தேவை ஏற்படுற இடங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து கொடுப்போம். இதில் சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் இங்கே வருகை தந்த வேட்பாளர்கள், வெற்றி பெற்றவர்கள் அனைவருக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி, முதற்கண் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த எதிர்பார்க்காத ஒரு தெரிவு இடம்பெற்றிருக்கின்றது. இந்த தெரிவிலே நாம் உபதவிசாளராக தெரிவு செய்வதற்கு அனைத்து வாக்காளர்களும் எனக்கு வாக்களித்து முன்னிலைப்படுத்தியதற்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய பணியானது தம்பி கயேந்திரன் சொன்னது போல அனைத்து ஊழியர்களுடையும் ஒன்றிணைந்து, எங்களுடைய சபையினரும் அனைவரோடையும் ஒன்றிணைந்து நாங்கள் இதை சிறப்பாக முன்னெடுத்து செய்ய வேண்டும், அவர்கள் செய்வதற்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வுக்கு எனக்கு சந்தர்ப்பம் அளித்ததற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆண்டின் 22ஆம் இலக்க உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் திருத்த சட்டத்தின் கீழ்
இன்றைய தினம் இந்த கூட்டத்திற்காக வருகை தெரிவித்து வரவேற்பை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இன்றைய இந்த தெரிவிக்கு நாங்கள் அனைவரதும் ஒத்துழைப்பை எதிர்பார்க்கின்றேன். மேலும் இன்றைய இந்த கூட்டத்தை கொண்டு நடத்துவதற்கான கோரம் காணப்படுகின்றது. ஒருவர் மட்டும் தவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியப்படுமிடத்து அவரது சம்மதமும் காணப்படுவார். அவ்வாறு இல்லாது ஒன்றுக்கு மேற்பட்ட பெயர்கள் அவர்களது சம்மதத்துடன் வழிமொழியப்படும் சந்தர்ப்பத்தில் பொருத்தமான தேர்தல் முறை ஒன்றின் மூலம் அந்த தவிசாளர் தெரிவு செய்யப்படுவார். அந்த தேர்தல் முறையினர்கள் எந்த விதமான வாக்களிப்பை விரும்புகிறார்களோ அதன் அடிப்படையில் அந்த தெரிவு இடம்பெறும். இது தொடர்பாக சந்தர்ப்பங்கள் எழும்போது அவ்வப்போது என்னால் உங்களுக்கு தங்களால் ஒரு உறுப்பினருடைய பெயரை இந்த வெல்வடி தொழிலாளர் சபையின் தவிசாளராக முன்மொழிந்து வழிமொழியுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய பெயர்? திருமதி தவமர சுரேந்திரன் அவர்களை தவிசாளராக முன்மொழிகிறார். தவமர சுரேந்திரனா? என்ன பேர் கூட? சுரேராசா ஸ்ரீதரன் வழிமொழிங்க. தவமர சுரேந்திரனான சம்மதமா? யாரை தெரிவு செய்வது என்பது தொடர்பாக வாக்கெடுப்பு இடம்பெற வேண்டும். இந்த வாக்கெடுப்பு பகிரங்கமானதா ரகசியமானதா என்பது தொடர்பாக தங்களது விருப்பத்தை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் நான் பெயர் வாசிக்கின்ற உறுப்பினர்கள் தாங்கள் பகிரங்க வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா அல்லது ரகசிய வாக்கெடுப்பை தெரிவு செய்கின்றார்களா அல்லது நடுநிலையாக இருக்க விரும்புகிறார்களா என்ற விவரத்தை தெரிவு செய்யலாம். நீங்க என்ன வாக்கெடுப்பை விரும்புறீங்க? வெளிப்படையான வாக்கெடுப்பை தான் நாங்கள் விரும்புகிறோம். பகிரங்கம். சுரேராசா ஸ்ரீதரன் பகிரங்கம். செல்வராசா விதுஷன் பகிரங்கம். நாகநம்பி பத்மநாதன் பகிரங்கம். பகிரங்கம். அப்புலிங்கம் உதயசூரியன் பகிரங்கம். பகிரங்கம். சண்முகப்பிள்ளை சண்முகதாஸ் பகிரங்கம். ஆறுமுகம் ஞானேந்திரன் பகிரங்கம். நல்லையா வசீகரன் பகிரங்கம். தவமர சுரேந்திரநாதன் பகிரங்கம். அஞ்சனர் சுபாஷினி செபஸ்டியன் பகிரங்கம். அமரசேனாபதி வசீகரன் பகிரங்கம். மகாலிங்கம் மயூரன் பகிரங்கம். தியாகராசா ஞானவேகன் நடுநிலைமை. ஜனனி நிஷாந்த் நடுநிலைமை. ஜெதிகா ஜெகதாஸ் நடுநிலைமை. இந்த அடிப்படையிலே 16 உறுப்பினர்களில் 13 பேரும் பகிரங்க வாக்கெடுப்பை விரும்புவதோடு 3 பேர் நடுநிலைமையாக இருக்கின்ற காரணத்தை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முதலாவது பஞ்சலிங்கம் ரமேஷ். மகாலிங்கம் மயூரன். சுரேராசா ஸ்ரீதரன் தவமலர். செல்வராசா விதுஷன். சுரேந்திரன். நாகநம்பி பத்மநாதன். தவமலர் சுரேந்திரநாதன். அப்புலிங்கம் உதயசூரியன். தவமலர் சுரேந்திரநாதன். சண்முகம் பிள்ளை சண்முகதாஸ். ஆறுமுகம் ஞானேந்திரன். நல்லையா வசீகரன். மகாலிங்கம் மயூரன். தவமல சுரேந்திரநாதன். அஞ்சனர்
சுபாஷினி செபஸ்டியன், மகாலிங்கம் மயூரன், அமர சேனாபதி வசீகரன், மகாலிங்கம் மயூரன், மகாலிங்கம் மயூரன், தியாகராசா ஞானவேல், சுந்தரேஸ்வரன் அன்பழகன், ஜனனி நிஷா, ஜெயிதா ஜெயதாஸ், சமமலர் சுரேந்திரநாதன் 7 வாக்குகளையும் மகாலிங்கம் மயூரன் 6 வாக்குகளையும் பெற்றுள்ளார். சமமலர் சுரேந்திரநாதன் அவர்கள் கல்வெட்டித்துறை நகர சபையில் தவிசாளராக இத்தால் பிரகடனப்படுத்தப்படுகிறார். கனவா நினைவா அந்த நிலையில இருக்குது. வாக்கு போட்ட அனைவருக்கும் இங்கே தெரிவு செய்யப்பட்ட இனங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன். மற்றும் இயன்றளவு என்னால் இந்த ஊருக்கு நன்மை செய்ய தயாராக இருக்கிறேன். அதில் எந்த பணம் செலவழிக்க கூட நான் தயாராக இருக்கிறேன். அடுத்து நாங்கள் செய்ய வேண்டியது நேரத்துக்கு முக்கியத்துவம். நேரம் பொண்ணானது ஒரு நிதிராணி அறிவித்தால் ஒலிம்பிக் போட்டியில் முதலாம் இடத்தை பெறாது 2ஆம் இடத்தை பெற்றவர் படுகின்ற துன்பத்தை நாங்கள் போனாங்க. கொஞ்ச நேரத்தில் தான் அந்த பதக்கத்தை விட்டுவிட்டேன் சொல்லுவார். அடுத்தது பதவிக்கு வந்தால் எங்களுக்கு பணிவு துணிவும் வேண்டும். முதலாவது பணிவில் போனோம், அடுத்தது துணிவு. அந்த துணிவு 2 வகை, ஒன்று ரோங் சைடு, ஒன்று ரைட் சைடு. எங்களுக்கு இருக்க வேண்டியது ரைட் சைடு துணிவு. அதாவது உள்ளோட எங்கிருந்தால் நாங்கள் போய் அழைக்கலாம். மக்களையும் இருக்க வேண்டிய மற்றது இப்போ அது ரைட் சைடு துணிவு. ரோங் சைடு துணிவுன்னா ஒரு இந்த மாமரத்தில் மாங்காய் கல்லாலயம் இருக்கிறது. தெரிவு இடம்பெறும். அந்த வகையிலே இந்த உபதவிசாளரை தெரிவு செய்வதற்கான வாக்கெடுப்பு ரகசியமானதா பகிரங்கமானதா என்பது தொடர்பாக என்ன பேரு? பஞ்சலிங்கம் ரமேஷ் நாயகரை உபதவிசாளராக தெரிவித்தது. சிவராசா விஸ்வநாயகனா, நாகதம்பி பத்மநாயகன் என்பது உபதவிசாளராக வழங்கினார். நாகதம்பி பத்மநாதன், அப்புலிங்கம் உதயசூரியன். இந்த அடிப்படையிலே நாகதம்பி பத்மநாதன் 7 வாக்குகளையும் பஞ்சலிங்கம் ரமேஷ் 6 வாக்குகளையும் பெற்றுள்ளனர். அடுத்து இங்கே கூடியிருக்கின்ற அனைத்து வேட்பாளருக்கும் எனது முதற்கண் நன்றியினை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். எனவே நமது இந்த இனிவரும் காலங்களில் சிறப்பாக நடைபெறுவதற்கு நாங்கள் அனைவரும் முன்படுவதை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். மேலும் இங்கு வருகை தந்துள்ள கௌரவ அரசியல் பிரமுகர்கள், எமது திணைக்களத்தை சார்ந்த உத்தியோகர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு இந்த ஒழுங்குகளை சிறப்பாக செயல்படுத்திய நகர சபையினுடைய செயலாளர் உள்ளிட்ட அலுவலக பணிக்குழுவினர்
மற்றும் ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.